என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல உதவியாக இருக்கும். இது குறிப்பாக இது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பேரலைசிஸ் அட்டாக்கு, பக்கவாத நோய்க்கு ஆயுர்வேத முறையில் மருந்து கொடுக்குற இடங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டங்க, பழம்நெறி தாலுக்கா, விருப்பாச்சிபுரங்கிற கிராமம். ஸோ நீங்கள் இங்கே வரணுன்னா யாருக்கிட்டேயும் முன் அனுமதி வாங்கணும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஃபோன் பண்ணிட்டு வரணும் எதுவுமே கிடையாது. நீங்கள் நேரடியாக நீங்கள் வரலாம். டெய்லியும் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன, காலையில் நேரத்தில் நீங்கள் 5 மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருக்கணும். 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மட்டும்தான். ஸோ நீங்கள் பஸ் வசதி இருக்கா? எல்லாமே இருக்குங்க. 45 நிமிஷத்துக்கு ஒரு முறை பஸ்ஸு இங்கே இருக்குது. இந்த கிராமத்துக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுமாதிரி ஆட்டோ, காரு எப்படி வேணாலும் நீங்கள் வரலாம், அவரவர் சௌரியத்தை பொறுத்து. இங்கே நாங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அனுபவம் எப்படின்னு கேட்டால், அம்மாவுக்கு பெங்களூர் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனை, அங்கே சிகிச்சை எடுத்தோம். கிட்டத்தட்ட 29 நாள் சிகிச்சை எடுத்தோம். எந்த வித முன்னேற்றம் இல்லைங்க. 1% கூட முன்னேற்றம் இல்லை. அப்போ அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஹாஸ்பிட்டலே ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே விட நீங்கள் இந்த மாதிரி விருப்பாச்சிபுரங்கிற கிராமத்தில் மருந்து கொடுக்குறாங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம சரி, இது முயற்சி ஃபஸ்ட்டு நம்பலை, இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஸோ ஆண்டவனுடைய அருளால், மோகன் ராவ் அப்படிங்கிறவரோட ஆசையால் அம்மா இன்றைக்கி பூரண நலம் பெற்றாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு தற்காப்புக்காகத்தான் மறுபடியும் வந்திருக்கிறோம். இப்போ குளிர்காலங்கிறதுனால சரி மீண்டும் ஒரு முறை சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கோம். நிறைய அந்த மாதிரி தொடர்ந்து ரெகுலராக வருஷம் வருஷம் சாப்பிட்டு போகிறவங்க இருக்காங்க. சில பேர் மாதம் வர்றவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாமே மனசு சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுங்களேன். குறிப்பாக நம்ம என்னதான் இவ்வளோதான் ஓடினாலும் இருந்தாலும் நம்ம உடல் ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு நோயில் பாதிக்கப்பட்டுட்டால் மன ரீதியாக உடைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு இடத்துல மருந்து சாப்பிட்டா நீங்கள் சரியாயிடுவீங்கன்ற உங்களுக்கு சொல்லும் பொழுதே அவங்க மன ரீதியாக பாதி நோய் சரியாயிருங்க. ஸோ நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய கொடுமை என்பதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மோகன் ராவ் அவருடைய வீடு இந்த இடத்துலலாம் அவங்க மருந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்லேயும் வரலாங்க, நடந்து வரலாம். அதாவது நடக்க முடியாதவங்களுக்கு கார்லேருந்தே அவங்க மருந்து கொடுத்துட்ருக்காங்க வச்சுக்கோங்க. நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி க்யூவில் நின்று மருந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த மோகன் ராவ் அப்படிங்கிறவர் தான் மருந்து கொடுத்துட்ருக்காருங்க. அவரை நான் இப்போ அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ எங்கள் அனுபவத்தில் சொல்கிறேங்க, அது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய்ங்க. என்னவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். இது மாதிரி அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னாலே அவங்களோட அன்றாட வாழ்க்கைங்கிறது மிக நரகமாக இருக்குங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ யாருக்கும் இப்படி ஒரு நோய் வரக்கூடாது. வந்தாலும் அதுக்கு நான் ஆண்டவன் ஒரு இடத்த கொடுத்துருக்கான். ஸோ நிச்சயமாக இங்கே சரியாயிருங்கிறது நம்பிக்கை எங்கள் அம்மாவுக்கு சரி ஆயிருக்கு. அதனால தான் நான் இதை பகிரங்கமாக பதிவிடுறேங்க. இதை சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்போம், எப்படி சுகர், பிபி அந்த மாதிரிலாம் இருக்கும், அது சாப்பிட்டுட்டு இருந்தால் இது எப்படி சாப்பிட்றது, இது எப்படி இதை விட்டுற சொல்லுவாங்களா? அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த மருந்து சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். அதை இப்போ தெரிகிற பாருங்கள், அவர் தான் மோகன் ராவ். அந்த மீதி நாள் எப்பயும் போல் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆயுர்வேதிக் எடுத்துட்டாலே நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவும் கைட் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே பத்திய முறை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3 தலைமுறையாக பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக சிறந்த முறையில் இது நல்லபடியாக சரியாகுங்கிற நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க சீக்கிரம் விரைவில் குணமாகணுங்கிறது என்னுடைய வேண்டுதலும் கூட. இதை நிச்சயமாக பகிருங்க. அனைவரும் பயனடையட்டும். நன்றி சொந்தங்களே, வணக்கம்.